அடி வைக்க கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சங்கமம் வானொலி ஊழியத்துக்கூடாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இந்த நாளும் இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களையும் ஊழியர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே மாலை ஒலிபரப்பிலே உங்களை மகளுடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபித்து துதிப்போம். உங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் பாராட்டின நல்ல அனுகூல தருணங்களுக்காக, கிருபையின் நேரங்களுக்காக, நீங்க கண்ட இந்த நேரங்களை எங்களை காணும்படி நீங்க அனுகூலப்படுத்தினீங்களே நல்ல தருணங்களை, அதுக்காக சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். இந்த நாளும் உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த நேரடி ஒளிபரப்பை கத்தாவே அப்பா, தொடக்கம் முதல் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் அப்பா, நீங்க நிச்சயத்தின்படி நீங்க நிர்ணயித்ததை நடக்கும் அந்த கிருபையின் வார்த்தையின்படி இந்த நாளிலும் நீங்கள் வெற்றியில் நிர்ணயித்தீங்களோ அது நடக்கும்படியாக உடைய பலத்த கருத்துக்குள்ளாய் விட்டு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் சங்கமான ஊழியத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஊழியத்தை கர்த்தாவே நீங்கள் இம்மட்டுமாய் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நீங்கள் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கர்த்தாவே. இந்த நாளிலும் ஊழியத்தை செய்கிறதான ஊழியத்தை ஸ்தாபகரமாக பிரதருக்காக ரீட்டா சிஸ்டருக்காக அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேர் ஆசீர்வதிங்க. நல்ல தகுந்த பாதுகாப்பை கொடுங்க. எல்லா கவலோடும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அறியா வெட்டா விளங்காத காரியங்களை சொல்லி கொடுத்து வழி நடத்தும்படியா கூட ஜெபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசனுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, காலை முதல் கர்த்தாவே விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தின் ஊடாக இம்மட்டும் நடத்தி வந்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, ஸ்கைப் மினிஸ்ட்ரிக்கு ஊழியங்களுக்கு ஊடாக தகப்பனே நீங்க நடத்தி வர்றீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நித்திய வெளிச்சமாய் நித்தமும் உதித்து எங்களை ஆசீர்வதித்து மகிழ்விக்கிற நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. இந்த ஊழியத்தை செய்கிறது மூத்த ஊழியருமான மகேந்திரையாக்கா ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வாத ஊழியங்களை ஆசீர்வதிங்க, நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். அதே போல இணைந்து ஊழியங்களை செய்கிற தாவே டோலி சுசலுக்காய் ஜெபிக்கிறோம். என்னோட குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. ரஞ்சன் சுசலுக்காய் ஜெபிக்கிறோம். என்னுடைய குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க. அதே போல கதாவை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கருணாசுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. இன்னும் இந்த நாளிலும் அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து ஊழியத்தை நாமும் மகிமைப்பட ஊழியத்தை செய்யும்படியான வாஞ்சியோடு தாகத்தோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து மகிழ்விப்பீராக. அதே போல கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஊழிய எல்லைகளை அப்பா. என்னென்ன வாஞ்சியோடு பாரத்தோடு உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வார்த்தையில் வெறுமனை திரும்பதில் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்து அவளை வழிநடத்த வேண்டுமாய் எப்படி செபிக்கிறோம். தாளந்துள்ள பிள்ளைகள் எழுப்பி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஊழியர் செய்யும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க. திறந்த வாசல் எங்களுக்கு முன்பா வைத்திருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக அந்த திறந்த வாசல் இந்த சங்கம் வானொலி ஊழியமா இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்தில் நீங்க சங்கமித்து அநேகரை கொள்ளை பொருளால் பங்கிட்டுக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களோட வெள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்க அடியாளையும் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. குடும்பத்தின் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் தாங்க. எந்த மாம்ச பலவீனங்கள் மேற்கொண்டு விடாதபடிக்கு பலத்தால் இடைக்கட்டும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுத்தி வழி நடத்தும்படியா உங்களோட வெள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் உங்கள் ஒளிபரப்பானது 6:35 ஆரம்பமாயிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6:35 இருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனாலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது, தேவன் கொடுத்த இந்த நாளிலும் வார்த்தையை 85ஆம் சங்கீதத்தில இருந்து அவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீர். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அப்பா, இன்றைய நாளிலும்
சங்கீதம் 85 அதிகாரம் 6 வசனத்தின் அடிப்படையில உம்முடைய ஜனங்கள் உமக்குள்ள மகிழ்ந்திருக்கும்படியாக நீங்க கிருபை செய்வீங்க ஆண்டவர், உயிர்ப்பீங்க ஆண்டவர், மறுபடியும் உயிர்ப்பீங்க. எந்தெந்த காரியங்களுக்குள்ள எங்களுக்கு உயிர்ப்பித்தல் வேணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு உமக்குள்ள வேரூன்றி எப்பொழுதும் தப்பாமல் கனி கொடுக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்படியாக இந்த வார்த்தை கூட கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கார். எங்களை உயிர்ப்பித்து உங்கள் தன்னுடைய நாம மகிமைப்படுத்தி அவர் எங்களை மகிழ்ச்சியாக்குற தேவனாய் இருக்கிறபடியா நன்றி செலுத்தி நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இதனாலும் எங்கள் நேரடி ஒளிபரப்பானது 6:35 இருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறுவதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் 6:35 இருந்து நாங்கள் 7:30 வரைக்கும் துதி பாடல் செபத்துக்கூட கடந்து செல்ல போகிறோம். சாட்சிகள் இருந்து அடுத்து வாருங்கள். ஜீவனுள்ள சாட்சிகளை வரவேற்கின்றோம். சாட்சியும் சத்தியம் வெளிச்சவுமாக அது மாறட்டும். அநேகருடைய நித்திய வெளிச்சத்திலே அவருக்கு வெளிச்சம் கொடுத்து அநேக சாட்சியின் வெளிச்சத்துக்குள்ளாய் நடத்தும். அப்படியாக சாட்சி இருந்தால் எடுத்து வாருங்கள். சாட்சியின் சத்தியமாய் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள் இருந்தால் உங்களோடு பேசின இந்த வார்த்தையினை உளவாய் தொட்டது என்றதை சாட்சியா நம்மோடு பகிர்ந்து கொள்ள அழையுங்கள், இணையுங்கள். தங்க வானொலி கூட நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் நாங்கள் 7:30 வார்த்தை வெளிச்சத்தின் பகுதி கூட கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சம் பாஸ்டர் ஞான பிரகாசம் ஐயா இலங்கை தேசத்தில இருந்து எடுத்து வருவார்கள். 8 மணிக்கு எங்களோட சகோதரி 2 நாளைக்கு பிறகு இணைகின்றார்கள். பிறந்த அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்திலே தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 8:30 இருந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில நாங்கள் இணைந்து செபிப்போம். அழையுங்கள், இணையுங்கள், சிறப்பின் வாசல்ல நிற்போம் தேசத்துக்காக. அப்படியாக நாங்கள் 9 மணிக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். மீண்டும் எங்களோடு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 சுபாலங்க அவர்கள் கரையத்துல இருந்து உங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவோம். இவையே இந்த நாளும் 6:35 இருந்து 10 மணி வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் தருணங்கள், அனுகூலப்பட நேரங்கள். அதற்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன், சோசரிக்கிறேன். ஜெபிப்போம், துதிப்போம், அழையுங்கள், இணையுங்கள். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். சங்கம் வானொலிக்குள் சங்கமிப்போம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாள்ல நாங்கள் ஜெபம் பாடல் துதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் ஜெபிப்போம், துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அப்படியாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த சாட்சிகளை எடுத்து வாருங்கள். இந்த வேளை முதல் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து செல்வோம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். நீங்க பாராட்டின நல்ல தருணத்துக்காக கொடி ஸ்தோத்திரம். நீங்க அனுகூலப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளும் அப்பா தாளந்தை கொடுக்க வாஞ்சியோடு அலை வந்திருக்கிறார்கள். அந்த மானானது நீரோடி வாஞ்சித்து கதறது போல என்னுடைய ஆத்துமா உண்மையை வாஞ்சிக்குது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அந்த சங்கீதக்காரனுடைய வாஞ்சி அந்த மான் எப்படி நீரோடைய வாஞ்சிக்குது, அந்த வெப்பநிலை தாங்க முடியாம அந்த பகைஞனுடைய கையிலிருந்து தன்னை தப்பு வைக்கும்படி அவ்வளவு ஓட்டம். அதிக மூச்செடுத்து விட்டாலும் வெடித்து விடும் குழம்புகள். அப்படியாக எண்ணின அந்த மான் அவ்வளவாய் ஓடி வந்து அந்த தாகத்தோடு அந்த தண்ணீர் அண்டையில போய் சேர்ந்து தண்ணீர் பெறுதேப்பா. அந்த மானு கொடுத்த கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்க விசேஷித்தவர்கள், நீங்கள் இருக்கிறவரா இருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளும் இந்த தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க நடத்தி செல்ல போறீங்க. ஆரம்பம் அற்பமாயிரும் முடிவோ சம்பூர்ணம் கத்தாவே. அந்த சம்பூர்ணமான மழையை எங்கள் மீது பொழிய பண்ணி கொண்டிருக்கிறீர் கத்தாவே. எங்களுடைய பிரதேசத்தில அப்படியாக இடியுடன் கலந்த மழை பொழிகின்றது. கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்காக என் தேவாய் நான் சோஸ்தரிக்கிறேன். நாங்கள் வேண்டிக் கொள்ள நினைப்பதை விட அதிகமாக எங்களுக்கு செய்து முடிக்கிற உடைய மகாபெரிய கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உளவாய் நேசிக்கிறேன், உளவாய் நடத்துகிறேன். நீர் செய்ய நினைத்தது தேவரீர் சகலம் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. அந்த விசுவாசத்தை இன்னும் கட்டி எழுப்பி உடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. அடியாள தாழ்த்துறேன். இந்த நாளும் யாரெல்லாம் ஐயா தாளந்தை கொடுக்க தாகத்தோடு பாரத்தோடு சமூகத்தில் ஓடி வருவார்கள், அவருடைய தாகங்களை தீர்த்து அவருடைய ஆசீர்வதித்து மகிழ்விக்கிறார். அவருடைய வல்ல கருத்துக்களை விசேஷம் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் 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 தேவனே, உமக்கு நன்றி 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 செலுத்து, நன்றி செலுத்து, நன்றி அப்பா.
நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ரிமலித்தலோ இரிமலதே ரிமலை குஷந்தேலதோ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமென்.
கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும், ஒரு சங்கீத பகுதியை வாசித்து, சங்கீத தியானத்துக்குள்ளாய் எங்களை நடத்தவும், எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். இணைப்பிற்கு சௌரி அழைப்பு கொண்டு வந்து, நாங்கள் சங்கீத பகுதி ஒன்றை வாசிக்கும்படியாகவும் கேட்டுக்கொண்டு, ஊழியருக்கான ஜெபத்தையும் ஏறெடுத்து, இதனுடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கும்படியாகவும், சௌரி அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தருடைய கிருபையினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அதனால உங்களோட சங்கீத பகுதியை வாசித்து ஒரு வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதித்து மகிழுங்கள். உங்களிடம் ஒப்புவிக்கிறேன். ஆமென், ஆமென். நன்றி நன்றி சாமி, நன்றி. இந்த நேரத்தை தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. சங்கீதம் பக்கம் 683, 23வது அதிகாரம். சங்கீதம் 23வது அதிகாரம் 1லிருந்து 6வது வசனம் வரை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன். அவர் எங்களுக்கு ஒரு மேய்ப்பரா இருக்கும் பொழுது நாங்க எதற்கு பயப்பட வேணும், எதற்கு நாங்க மறுநாளை குறித்து நாங்க சிந்திக்க வேணும். இந்த வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை குறித்து நான் மறுபடியும் எத்தனை தரம் அவரை நாங்கள் நன்றி செலுத்தினாலும் போதாது. ஆனபடியா மறுபடியும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு மேய்ப்பரா இருந்து எங்களை அவருடைய சித்தப்படி வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்த, அவருடைய எண்ணெயினால் அவருடைய அபிஷேகத்தினாலே எங்களை ஊற்றி நாங்கள் எங்களோட பாவங்களை எங்களோட குற்றம் குறைகளை எது எண்ணி பார்க்காமைக்கு அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி அவரை நாங்கள் நன்றியுள்ள உள்ளத்தோடு துதிப்பதற்கு இந்த வெளிப்படத்தில் கொடுத்த கர்த்தரை நான் நன்றியுள்ள உள்ளத்தோடு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். எப்பொழுதும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அவர் எங்களுக்கு அதிகமாக அவருடைய அன்பினால நிரப்பி எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் வானொலி நித்திய வெளிச்சத்தில் வந்து எங்களுக்குள்ள அவருடைய அன்பை ஊற்றி எங்களை ஆசீர்வதித்து அதிகமாக மற்றவர்களுக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி. சிறிய பாடுகளை பாடுறேன். நன்றி அப்பா. வரப்புற ஊழியக்காரங்க யாவரும் எங்களோட கருத்துலையும் கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. யாவருக்கும் ஒரு தேவ பயத்தையும் உங்களோட அன்பையும் உங்களோட அபிஷேகத்தையும் ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பத்தரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிகை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்பரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினர் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர்
ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியெல்லாம் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சாரி. பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து நிற்துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளாம் அழித்துரை துதியுங்கள். அக்கினியே, கண்மலையே, படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்பொறை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை துதியுங்கள். ஆமென். அவர் நல்லவரும் போதுமானவரா இருக்கிறபடியா அவர் இயேசுவை நாங்க ஒவ்வொரு நிமிடமும் துதிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவருடைய ரட்சிப்பை நாங்க காத்துக்கொள்வதற்கு அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்து அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களை அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்தி தேவ பயத்தை கொடுத்து அவருக்கென்றே நாங்க ஜீவிப்பதற்கு தர்ற கிருபைகளுக்கு நன்றி. அவர் இன்னமும் எங்களை காக்க போறபடியா நன்றி செலுத்துறேன். மறுபடியாக இந்த நித்திய வெளிச்சத்துல கத்திரங்களுக்குள்ள ஒளியாக வந்து எங்களை அவருக்கண்டு பிரகாசிக்க வச்ச அவருடைய ஒளிக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவற்றையும் கத்தர் ஆராய்ந்து எங்களோட உள்ளங்களை அவர் பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி. எல்லா கன மகிமை அவருக்கே உரியது என்று கூறி யாவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். நன்றி, கொஞ்சம் தடிமல்ல நன்றி. அந்த சிஸ்டர், அந்த தொண்டை கொஞ்சம் கைப்பீச்சு எடுக்க முடியல. கத்தரு It's okay. சோத்திரம். அதே சேம் திங் ப்ராப்ளம் தான். இட்ஸ் ஓகே. கர்த்தர் நடத்துவார். ஆமென். நன்றி, ஆமென். நன்றி. அவரோட வார்த்தை நன்றி. சிறிய சாட்சி தான் சொல்ல விரும்புறேன். நான் இந்த 2 நாளாக எனக்கு காலைல எல்லாம் நடந்து செஞ்சுட்டு எல்லாம் செய்து நல்லா தான் இருந்தது. திடீரென்று எனக்கு இப்ப இருந்தா ஒலிம்பேல 2 கெந்தி கெந்தி போயிட்டு அப்புறம் நடக்க முடியும். அப்படி நடக்க வச்ச ஆண்டவர் என்ன, மறுபடியும் திடீரென்று நான் ஏதோ செய்துட்டேன். புள்ளையா ஏதோ உலுக்கிட்டேன், இன்னும் பண்ணிட்டேன். ஏதோ அது அந்த ஆக்சிடென்டா நடந்தபடியா மறுபடியும் ஆண்டவர் நல்லா சுகப்படுத்தினேன். என்னாச்சு இப்ப எனக்கு நான் கர்த்தர்ட்ட அவர்கிட்ட இயேசுவின் நாமத்தின் மூலம் உங்களோட எண்ணெயினால என்னை அபிஷேகம் பண்ணுங்க, அந்த அபிஷேகம் சுட்டெரிக்கப்படும் என்று கூறிட்டு நான் இன்றைய காலம் எழுந்து மெல்லமா நடந்து போய் வரும் பொழுது எனக்கு வரும்பொழுது ஒரு பெயினுமில்லை ஒண்ணுமில்லை. கர்த்தர் மறுபடியுமாக எனக்கு ஒரு புதிதான ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் அவருடைய கிருபை எங்களுக்கு பெரிதானது. எப்பொழுதும் நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தால எங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமை அவருக்கே உரியது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். நன்றி. கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமம் ஊழியருக்காக ஜெபித்தீர்கள், பாடி துதித்தீர்கள், சங்கீதத்தை வாசிக்கிறேன்னு எடுத்து வாசித்தீர்கள். நிச்சயமாக கர்த்தர் நல்லவர். அப்படியாக கர்த்தர் உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியர்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்க சிஸ்டர். நன்றி. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்களையும் ஆமென். ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வதித்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் தன்னுடைய நாமத்தை பாட்டி நான் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் இருக்கும் சௌரியை நாங்கள் அழைப்பில் கொண்டு வந்து ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. பாட்டுக்கு டைம் இருக்குமோ தெரியல, ஏனென்றால் ரெகுலர் ப்ரோக்ராம் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுது. சாரி, உங்களுக்கு 7 o'clock. நீங்க பாடி துதிச்சு ஜெபிங்க.
ஆமென். ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், தம் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு பாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களால் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தை மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Amen, amen, amen. Thank you, Lord, for wonderful message, for the wonderful words that you have given to us, Lord, to encourage us, to give us, Lord, the spirit of the taking on, Lord, with the word of the living God, coming into our spirits and our hearts and our very lives, Lord Jesus, to lead us, Lord, according to Psalm 91, which has, Lord, had been, Lord, sung through the Tamil song, Lord. So we thank you, Lord Jesus, yes, and you have become
come, Lord Jesus, the one who would give us all the words that have been, Lord, given to us, Lord Jesus, through your power of your very resurrection that would come into our being and giving us the protection, giving us the healing, giving us, Lord, every step of the way to lead and guide us the way in which only you can do for us, Lord. Now we, Lord, bring the nations of the world and many that have come and gathered, Lord Jesus, to join us, Lord, into Nitya Velicham at this moment, Lord, even as it has begun, Lord. Oh, Father, we thank you, Father, for this wonderful opportunity, Lord, that many can, Lord, come into that same way that we would, Lord, to see you, Lord, through the spiritual eyes that you have opened us for us, oh God. This is the way, Lord, that the very peace and the salvation and the very beautiful the way in which the gospel has been giving deliverance to the many people, Lord, as they come in, Father. We pray, Lord, for the listeners, Lord, even as they have already joined from many nations of the world, 100 and plus 10 more nations, oh Father, 110 nations of the world. So we thank you, Father, for every one of them that have joined. And Lord, we thank you, Lord, for the way you are ministering to them, Lord. You have prepared many, Lord, as we have been already, Lord, praying and worshiping and coming and reading the word and, Lord, bringing forth honor and glory to you, Lord, as your spirit is moving upon them, Lord, giving them deliverance, Lord Jesus, upon their hearts and lives, and all the many workers, Lord, that are lining up, Lord, that would be also now introduced, Father, Lord, all the servants of the Lord that would come, Lord, and bring forth the word, Lord, anoint their lips, anoint them, Father, as the word would be, Lord, going forth, Lord, in much victory and power, oh God, and bring forth deliverance in the hearts and lives of people, oh God, because your word, Lord, will not return to us void, but would be accomplishing the thing it which was sent to. And these are the souls of the hearts of the people, oh God, that we pray for, Lord, that you would, Lord Jesus, bring forth much deliverance and victory over upon their lives, I pray. Now I pray, Lord, for the way in which you are ministering even at this very moment, Lord, touching them, setting them free, whatever circumstance they are in, Lord. Nothing is too big for you, my God Almighty, because you are the one who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest and peace that only you can give to them in the name of the Lord Jesus Christ alone. So help them, Lord, to see through the eyes, Lord, that you would open up their spiritual eyes, Lord, and the blindness be removed, the scales of their blind eyes would be removed, Lord God, in the name of Jesus. And you would, Lord, enable them, Lord Jesus, to enter into that peace and rest that you have given to them, despite of their circumstances, despite however the enemy has, Lord, tried to, Lord Jesus, lie to them and bombard them, Lord Jesus, and the circumstances overtake them and overwhelm them, Lord, not by any means, because you are the greater one. You said, Lord, for greater is he that is within us than the one that is in the world, and there's nothing impossible with you, Jesus, for you are a God, the creator God, who created, Lord, the ones, Lord, that you have made in your own image, Lord Jesus, the humankind. Therefore, we bring them all to you, Lord Jesus, as you embrace them with your hand, with your the power of your love, and that will, Lord Jesus, give them much of your peace and love, and know that there's a Savior who loves them, cares for them, sets them free, and we thank you for that. We also thank you, Lord, for the rest of the teamwork that is going on, Lord, from Lord Jesus, Nitya Velicham, even as Sister Suba is, Lord Jesus, hosting despite of her cold, Lord, and also Sister Rolly has also mentioned about her cold. But Lord, I pray for them, Lord, that you would touch them, Father, touch their bodies, set them free, Lord, enable them, Lord, as they go through this, especially with Sister Suba as she's hosting, Lord, as she right to the end, oh Lord, be with her and lead her and guide her and anoint her and protect her, Lord, and cover her under your precious blood. I pray in Jesus' name. I also pray, Lord, for her and her family, Lord, protection over them too, Lord. The weather conditions and whatever there might be, Lord, for the viruses, Lord, to protect them and keep them and lead them and guide them accordingly. I pray, according to the song that we have been exalting you, Lord, that we who, Lord Jesus, live under the shadow of the living God Almighty, under his wings are protected. According to Psalm 91, no plague will come nigh thy dwelling in Jesus' name. And I thank you, Lord, for healing Sister Dolly also
according to her little testimony, bringing forth honor and glory to you, how you touched her and set her free as well. So we thank you for that, Lord. And we thank you, Father, even as the rest of the program goes on, Lord, for Brother Leslie and Sister Rita, Lord, that you would be with them, lead them and guide them, Lord, and into the recording and all the rest of the segment, Lord, that has to go on, Lord, with the ministry work, Lord Jesus, that you would, Lord, continue, Lord Jesus, to lead them, Lord Jesus, every step of the way by the guidance of your Holy Spirit. Be with them, and Lord, also protect them, Lord, along with their family as well. And we thank you, Lord, for the much of the blessing that had gone on from morning as well, Father, from Sangama Radio Gospel that had emanated, Lord Jesus, with many of the workers that have come, Lord, already and ministered to, Lord. We thank you for every one of them. And we thank you for all the service of the Lord that are lining up, Lord, to come and minister as well. Bring a blessing, Lord, and mighty power of your way in which you are going to minister as well, I pray, in Jesus' name. Amen and amen. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர், நன்றி. எல்லா நேர்களுக்கு அஞ்சபித்து வானொலி ஆசீர்வதித்து எங்களுக்கு அஞ்சபித்தீர்கள். அது மாத்திரமல்ல, அதனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்தீர்கள். யாக துதித்து செபித்தவங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பார். உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து முனைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். ஆமென். Amen. Amen. Thank you. God ஆமென், bless you. ஆமென். நன்றி, நன்றி. எங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது. நாங்கள் ஜெபிப்போம் இணைந்து. ஒரு listeners, இந்த வானொலியை கேட்கிற ஒரு ஐயா அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு சுகபலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இன்னொரு இணையுங்கள். நாங்கள் இணைந்து ஜெபம் பண்ணுவோம் அந்த ஐயாவுக்காக. ஆமென். சோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளின் கத்தாவே, இந்த வானொலியை கேட்கிற ஐயா ஒரு தகப்பனாருக்கா செபிக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தகப்பனே, இந்த வானொலியில சங்கமித்து ஐயா உடைய நாமத்தை கேட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற அந்த ஐயா, நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர், காக்க வல்லவராயிருக்கிறீர். இந்த நாள் ரத்த கோட்டைக்கு தருகிறோம். வைத்தியசாலை இருக்கிற அந்த ஐயா இந்த வேளையை தொடும்படியாய் செபிக்கிறோம். நானே உந்தன் பரியாரிய கத்திரண்ட வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. உச்சந்தலைமை உள்ளங்கால் வல்லமை பாயட்டும் ஐயா. எலும்பு நரம்போல், நாடி நரம்போல், தசை நார்களுக்கு கூட உயிர்த்தெழுந்த வல்லமை அனுப்புகிறோம் ஆண்டவர். தகப்பனே, நீர் ஆளுக செய்வீராக. விடுதலை உண்டாவதா, பலவீனங்கள் வெட்டு போடுவீராக. இந்த முதிர் வயதில் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா செழித்திருக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறவா. பலவீனத்தை கொண்டு வர பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். அப்பா, உம்முடைய பலத்தால் இட்டைக்கட்டும் பயங்கள் இயேசுவின் நாமத்தை விலையோடி போ. இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்க. என் தகப்பனின் வல்லமைக்கு முன்ன எதுவும் இல்லப்பா. நீங்கள் பெரியவர்கள். அந்த பட்டுக்கைய மாற்றி போடுவீரா. விடுதலை உண்டாவதா. சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த போற கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். கேட்கத்தா உடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம் அப்பா. தகப்பனே, டாக்டர் நர்ஸ் மேல பொருட்படு ஐயா. தகப்பனே, அவருக்கு ஞானத்தை பலத்தை கொடுங்க. ஏனோ தானோண்டு அலட்சியம் போக்கிறார், அவதான குறைவீரர், எதிர்மறையான செயல்களை செய்து விடாதபடி காத்து கொள்ளுங்க. நல்ல கரந்தான தொடும்படி அச்சபிக்கிறோம். உமக்கு பயம் அந்த டாக்டர் நர்ஸ் பேருக்கு உண்டாகட்டும். நாலு பொறுப்பெடுங்க அப்பா. நீரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அழைத்து வாங்க முடிய சமத்துக்கு நல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. சிறிய கவிதை ஒன்றை வாசித்து நாங்கள் பாடி துதிப்போம். உங்களோட கருணா சிஸ்டர் இணைந்தார்கள், ஆனால் இணைப்பில் காணவில்லை. அழைப்புகள் வந்தார்கள், இன்னும் தெரியவில்லை. கருத்தில் சித்தமானவர்கள் நாளை வாய்க்கும். நாங்கள் கவிதை கூட கடன் சொல்வோம். அடைக்கலமானவர் அடைக்கலம் தந்தார், அடைக்கலம் பூந்தேன். அடைக்கலமானவர் அடைக்கலம் தந்தார், அடைந்தேன் பல நன்மைகள் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள். அடைக்கலமானவர் அடைக்கலம் தந்தார், அடைக்கலம் புகுந்தேன், அடைந்தேன் பல நன்மைகள் அந்த அடைக்கல பட்டணத்துக்கு. எண்ணிலடங்காத நன்மைகள், எண்ணிலடங்காத நன்மைகள் அடைக்கல பட்டணமாய் எனக்கு காணப்பட்டது. எண்ணிலடங்காத அந்த நன்மைகள், அவர் செய்த நன்மைகள் அடைக்கல பட்டணமாய் காணப்பட்டது. பல்சுவை அம்சத்தில் ஒரு வம்சமாய் காணப்பட்டது. பல்சுவை அம்சத்தில் ஒரு அம்சமாய் அது காணப்பட்டது. பல்சுவை அம்சத்தில் ஒரு அம்சமாய் அது காணப்பட்டது. யாரும் தர முடியல, யாருக்கும் அளவு தெரியல. நீள அகலம் என்னவென்று என்னில் சொல்ல முடியல. யாரும் தர முடியல, யாருக்கும் அளவு தெரியல. அது நீள அகலம் என்னவென்று என்னால் சொல்ல முடியல. பட்டணத்தின் அளவு
அந்த பட்டணத்தின் அளவு, அது அடைக்கல பட்டணம் அல்லவா? அது அடைக்கல பட்டணம் அல்லவா? ஆரோக்கிய வாழ்வு, அதில் ஆரோக்கிய வாழ்வு, அதில் ஆரோக்கிய வாழ்வு, அந்த சுக வாழ்வு, அது ஆரோக்கிய வாழ்வு, அது சுக வாழ்வு. துளித்தது துதித்ததால், துளிர்த்தது துதித்ததால், இடிந்தது எரியோ போன்ற பலவீனம், இடிந்தது எரியோ போன்ற அந்த பலவீனம். ஒப்பு கொடுத்தார், இடித்தேன். ஒப்பு கொடுத்தார், இடித்தேன். சத்தம் கேட்டதால் சித்தம் செய்தேன். சத்தம் கேட்டதால் அவர் சித்தம் செய்தேன். சேனைகளின் கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என் அரணும் கோட்டையுமானவர். என் அரணும் கோட்டையுமானவர். சத்துரு நுழைய முடியாத சகல சத்தியமும் அதற்குள் அடங்கியது. அந்த பட்டணத்திற்குள் சத்துரு நுழைய முடியாது, சகல சத்தியம் அடங்கியது அந்த அடைக்கல பட்டணத்துக்குள். சத்துவத்தில் நனைந்தேன், சத்துவத்தில் நனைந்தேன், சத்தியத்தில் நாள்தோறும் வளர்ந்தேன். சத்தியத்தில் நனைந்தேன், சத்தியத்தில் நாள்தோறும் வளர்ந்தேன், சத்துவத்தில் நனைந்தேன். வளர்கின்றேன் நான், வளர்கின்றேன் நான். விடுவிப்பேன் என்றல்லவா, விடுவிப்பேன் என்றல்லவா வாக்கு கொடுத்தார். வாஞ்சியால் நான் இருந்ததினால், விடுவிப்பேன் என்றல்லவா வாக்கு கொடுத்தார். வாஞ்சியாய் நான் இருந்ததினால் அந்த அடைக்கல பட்டணம் அனுதினமும் எனக்கு ஒரு மகா பெரிய பட்டணம். அந்த அடைக்கல பட்டணம் எனக்கு மிகவும் ஒரு மகா பெரிய பட்டணம். பட்டணத்தில் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா. ஆமென். அப்படியாக அடைக்கல பட்டணத்துக்குள் நாங்கள் அடைக்கலம் போகவே தம் சிறைகளாலே மூடுவார், மூடுவார். நிச்சயமாக அதில் ஆரோக்கியம் உண்டு, சுகவாழ்வு உண்டு, விடுதலை உண்டு, வெளிச்சம் உண்டு, நித்திய வெளிச்சம் உண்டு. அந்த சங்க வானொலிக்கு சங்கமித்து நாங்கள் அடைக்கல பட்டணத்துக்குள் வாழ்வோம். ஆமே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. துதிப்போம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். சரியா டொரண்டோ நேரம் 7:15. ஆமென். அசைவாடும் அண்ணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அண்ணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, ஆவியே, அனலாக்கும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏரித்தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரித்தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே.
எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, இன்று அசைவாடும் அண்ணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அண்ணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென். அவர் எலியாவின் தேவன். எலியா கூப்பிட்ட வேளை, அந்த பலிபீடத்தை செப்பனிட்ட வேளை, அங்கே எலியாவின் தேவன் இறங்கினார். அந்த பாகங்களை சுட்டெரித்தார். அக்கினியா இறங்கி பட்சித்து போட்டார் அந்த பலியை. அப்படியாக அந்த ஜனங்கள் பாகாலை வணங்கினவர்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சத்தமிட்டார்கள். அப்படியாக இன்றைக்கும் இந்த பாகாலா இருக்க விக்கிரகங்கள் இந்த தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை விட்டு ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக நாங்கள் துதிப்போம். கர்த்தர் எலியாவுக்கு கூப்பிடும் போது இறங்கின கர்த்தர் அக்கினியாய் எங்களுக்கும் இறங்குவார். நிச்சயமா அந்த விசுவாசத்தோடு அக்கினி நாவுகளாய் சீஷர்கள் மத்தியில் இறங்கினவர். ஒரு மனப்பட்ட வேளை, ஒரு இடத்துல கூடியிருந்த வேளை, அங்கே பலத்த காற்று அக்கினி நாவுகள் வந்து இறங்கினது ஒரு நாவல்ல. இப்படியாக தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார் சீஷர்களை. அதே போல நம்மையும் உயர்த்துவார், நம்மையும் பயன்படுத்துவார், நம்மை நிரப்புவார். அப்படியாக நிரப்பி நம்மை பயன்படுத்த நாம விட்டு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையோடு கிருபை அளிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனது கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வோம். அவர் பெரியவர், யாரை எப்படி பயன்படுத்துவார் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. யாரையும் அந்த அழைப்புக்குள் நிச்சயமாக அந்த அழைப்பின் விதம் வித்தியாசமானது. ஒருவரை பார்த்து ஒருவரை அழைத்தது அல்ல, அவர் உள்ளத்தை பார்த்து அழைத்தது. நொறுங்குண்டு நறுங்குண்ட இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறது. அப்படியாக என்னை உங்களையும் அழைச்சிருக்கிறார் இந்த ஊழியத்தை செய்ய. அப்படியாக ஊழியத்தை தந்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துவோம். தாவேயுமை சோசரிக்கிறோம். நன்றி அப்பா, நீர் இவ்வளவாய் பாராட்டி இருக்கிறீர், இவ்வளவாய் கிருபையாய் நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். கத்தாவே, நாங்கள் வேண்டிக் கொண்ட நினைப்போட மிகவும் அதிகமா செய்து கொடுக்கிறப்பா. உம்முடைய கிருபை, அந்த மகாபரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அக்கினியில் நடந்து வந்து ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்து நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா.
தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். எத்தனை ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியா தொடர்ந்து நேரம் 7:23 நாங்கள் 7:30 வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்ல போறோம் உங்களோடு பாஸ்டர். இலங்கை தேசத்திலிருந்து இணைந்து விடாய்த்து ஆத்மாவுக்கு குளிர்ந்த பானம் போல எங்களுக்கு அந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பௌதியத்துவ செய்தி எங்களை தர இருக்கின்றார்கள். நிச்சயமாக கர்த்தர் இவ்வளவு நாமம் மகிமைப்படுகிறது. அவர் இவ்வளவு நல்லவர் என்பதை நிச்சயமா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். ருசித்து பாருங்கள். நிச்சயமாக நாங்கள் ருசித்து பார்க்கும்போது கர்த்தர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நிச்சயமாக நான் கடந்த நாட்கள், அதாவது இந்த வானொலி ஆரம்பிக்க முன்னம் இந்த மாலை பொழுது இருந்து சில வார்த்தைகளை தியானம் செய்ய அது என்னை ஆழமாக ஒரு தொட்ட ஒரு வார்த்தை எப்படி என்று சொன்னார். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். கீழ்ப்படியல் என்று சொன்னா அவர் எப்படியாக எங்களை தண்டித்து கண்டித்து அவர் உணர்த்தி அதை விட்டு விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார் என்பதை நாங்க அறிந்து கொள்ள முடிகிறது. அங்க யோசுவாவின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே யோசுவாவின் தலைமையில மோசே இறந்து போனார். யோசுவா கூட இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அங்கே மோசே இறந்தவுடனே யோசுவா உள்ளம் தளர்ந்து போனார், உடைந்து போனார். தன் என்ன செய்வதென்ற நிலைமையை அங்கே மாற்றம் காணப்பட்டது. அவருடைய மனம் சோர்ந்து விட்டது, தளர்ந்து விட்டது. ஆனா தகப்பன் இவரை பலப்படுத்தி திடப்படுத்தி, நீதான் இந்த காரியத்தை செய்யணும், நீதான் இந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்க என்ன செய்யறார், யோசுவாவை பலப்படுத்த. ஆனால் அவர் ஒரே ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார். யாருக்கு? யோசுவாவுக்கு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அந்த டோரான்னு சொல்லி அந்த சட்ட நூல்கள் அதை சொல்லுவார். பஞ்சாம நூல், 5 வகையான நூல்கள் அன்று இருந்தது. அப்படியாக அந்த 5 வகை நூல்களையும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகமாக வைத்திருந்தார். அப்படியாக அந்த வைத்திருந்த அந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. விட்டு விலகாம இரு. நீ அதை கடபடி. அது என்ன செய்யும்? உனக்கு வாழ்வு, நித்திய ஜீவனை தரும், உன்னை வழி நடத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். நீ காட்டுகிற போற பாதையில உன்னை நடத்தும், சுமையான வழியில உனக்கு என்ன பாதை கூட அதை செவ்வாய்ப்படுத்தும். அதனாலதான் அவர் சொல்ற இந்த நியாய பிரமாண புஸ்தகம் இன்னைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இந்த வார்த்தையை நான் சொல்லுவேனா, இந்த வார்த்தைகள் நம்மை விட்டு பிரியாது. வார்த்தை எப்படி நம்மை விட்டு, நாங்க தானே வேதாமத்தை வைத்திருக்கிறோமே, அது எப்படி நம்மை விட்டு பிரியாது இருக்கும்னு சொன்னா, நாங்கள் அவருக்கு கீழ்ப்படியாம இருந்தால், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாம இருந்தால், அவருக்கு பிரியமான காரியங்களை நாங்க செய்யாம இருந்து அவரை அறிவிருக்கும்படியான காரியங்களை நாங்க செய்வோமா இருந்தா, இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் என் நாவிலும் உங்கள் நாவிலும் வைக்க மாட்டார். பிரியமானவரே, இதுதான் உண்மை. அப்ப இந்த யோசுவாக்கு கண்டிச்சும் எச்சரிச்சும் கொடுத்தது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிரு. இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அது பிரியாதிருக்கணும் என்று சொன்னா அவருக்கு நீ பிரியமா இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அவரை மகிமைப்படுத்துற காரியங்கள் செய்ய வேண்டும். அப்பாவை மகிழ்விக்கிற காரியங்கள் செய்ய வேண்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல தகப்பன் இறங்கி வருகிறார் எங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக. நீங்க சொல்றீங்களா, நான் இப்படி முடியல, இது செய்யல, அந்த சூழ்நிலைக்குள்ள அவர் இறங்கி வாராரு அல்லவா எங்களுக்காக. யார் நம்ம இறங்கி வருவார்? ஒருவேளை கணவன் இறங்கி வருவார் தன் வேலை முடிந்தவுடன் மனைவியை பார்க்க. ஒரு மகன் இறங்கி வருவார் எப்பொழுது? தன்னுடைய படிப்பு முடிந்து அந்த வீடு வரும் நேரத்துல. அப்படியாக ஒவ்வொரு ஸ்கெட்சூல் வைத்துத்தான் இறங்கி வருவார்கள் தங்கள் நேரங்களுக்குத்தான். ஆனா நேரமே பார்க்காத நித்திய தகப்பன் இரவு பகலும் உறங்காமல் தூங்காமல் எங்களுக்கு இறங்கி வருகிறார் என்று சொன்னார். அவர் பிரியப்படுகிற மகனாய் மகளாய் நான் நீங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் தகப்பன் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரே ஒரு கண்டிஷன்.
எல்லாரும் என்ன செய்வார்கள்? வாக்குத்தத்தத்தை தான் சுதந்திரிக்க ஆசைப்படுவார். வாக்குத்தத்தம் சொன்னோனே அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், உள்ளத்தில மனநிறைவை கொடுக்கும், அது அவர்களை சந்தோஷிப்பிக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை தான் சுதந்திரிப்பார்கள். அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாலே இருக்கிற அந்த கண்டிஷன, அந்த ஆண்டவர் கொடுக்க எச்சரிப்பான வார்த்தையை, அது கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தையை கீழ்ப்படிய தவறுகிறார்கள். அதனால வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். ஆவியின் அபிஷேகத்தை நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வளர்கிறார்கள் என்று அவர்களுக்கு மாத்திரமே புரியும். இதயத்தின் கசப்பு அந்த இதயத்துக்கே தெரியும். அப்ப நாம அதுல என்ன செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு அது குழந்தை அல்ல. அப்ப நாம நம்முடைய இதயத்தை அவருடைய வார்த்தையால் நிரப்பி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நாவில வார்த்தையை வைத்து அவர் பேசும்படியாக, நம்மை மறைத்து அவர் வெளிப்படும்படியாக நம்ம பிரியமான காரியங்களை செய்து அவரை பிரியப்படுத்துவோம். யோசுவா அப்படியாக வெற்றியின் புஸ்தகமாக காணப்பட்டாலும் அது இயேசுவுக்கு ஒரு முன்னடையாளமாக இயேசுவின் புஸ்தகமாக அது மாற்றப்படுகிறது. மாற்றி அமைத்து சொல்கிறார் கிறிஸ்துவின் புஸ்தகம் ஒன்று. அப்படியா யோசுவா வெற்றி கண்டார் கிறிஸ்துவின் ஜனங்களை. அப்படியாக நாங்களும் வெற்றி காணுவோம். ஏன்னு சொன்னா நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தகப்பனின் பிள்ளைகள் அல்லவா நாங்கள். தோற்ற தகப்பனின் பிள்ளைகள் அல்ல, ஜெயித்த தகப்பனின் பிள்ளைகள். அந்த ஜெயித்த தகப்பன் இடத்துல நாங்கள் ஜெயம் எடுத்து வாழத்தான் எங்களுக்கு சில பாதைகளை அனுமதிக்கிறார். சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, சில காரியம் கற்றுக் கொடுக்கும்படியாக அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் அறிந்து கொள்ளும்படியாக எங்களை ருசி பார்க்கும்படியாக இந்த நாட்களை தந்திருக்கின்றார். இந்த நாட்கள்ல நாங்கள் அவருக்கு பிரியமானது செய்து அவருடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையாகட்டுவன் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நான் சிஸ்டர் சுபா, ஆங்கிலத்திலே நான் சங்கீதம் 34 வாசிக்கலாமா? ஓகே, வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். நீங்கள் வார்த்தையை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் தந்தார் வாசிக்க சொல்லி. டைம் இருந்தா தான் முடியும், அதால் தான் கேட்கிறேன். எடுத்து வாங்க, வாசிங்க. ஆமேன், ஆமேன். Psalm 34. I will extol the Lord at all times. His praise will always be on my mouth. I will glory in the Lord. Let the afflicted hear and rejoice. Glorify the Lord with me. Let us extol his name together. I sought the Lord, and he answered me. He delivered me from all my tears. Those who look to him are radiant. Their faces are never covered with shame. This poor man called, and the Lord heard him. He saved him out of all his troubles. The angels of the Lord encamped around who fear him, and he delivers him. Taste and see that the Lord is good. Blessed is the one who takes refuge in him. Fear the Lord, you his holy people, for those who fear him lack nothing. The lions may grow weak and hungry, but the one who seek the Lord lack no good thing. Come, my children, listen to me. I will teach you the fear of the Lord. Whoever of you loves life and desires to see any good days, keep your tongue from evil and your lips from telling lies. Then and also turn from evil and do good. Seek grace and pursue it. In the name of the Lord. Amen. Eyes of the Lord are on the righteous. So praise be to God. And his ears are also attentive to hear their cry. And that the face of the Lord also against those who do evil. So the Lord has encouraged us to, keep with God's word, just like Sister Subha has been sharing with the word of God. And the Lord wants us to be encouraged with this, because he's the one who, blots out our name, and also gives our favor with him when we obey him and in obedience read the word, and he answers our prayers.
and live in him through his spirit. Amen. Amen. Thank you, Amen. sister. Thank you. Thank you. Amen. Amen. கர்த்தருக்கு கர்த்தரோட வார்த்தையை ஸ்தோத்திரம். பற்றி சொன்னீங்கள், நன்றாக இருந்தது. அதே போல அந்த வார்த்தையையும் நான் அதுக்கேத்த மாதிரியே கர்த்தர் எனக்கு தந்தார். நான் அந்த உங்களோட வார்த்தையின்படியே அதுவும் சொல்லி முடித்தேன். ஆமேன். ஆமென். சங்கீதம் ஆமென். 34. ஆமேன். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த 11ஆம் வசனம் என்னை தொட்டது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். நிச்சயமா செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அவருக்கு பயப்படுற பயம் இங்கே அவர்கள் உண்டாகும்படி அவர்களுக்கு போதித்து நடத்துற தகப்பனாயிருக்கு. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். கர்த்தர் நாம மையப்படுவதில் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் போதிக்குள்ளாக கடந்து செல்வோம். உங்களோடு வார்த்தையோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர். இணைப்புகள் கொண்டு வருவோம், அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.